நிச்சயமாக இது வரவேற்கத்தக்க ஒன்று தான். நம்ம இப்போ நியூஸ்லலாம் பார்த்துட்ருப்போம். நார்த் சைடு வந்து பேரண்ட்ஸ் ஒரு பொண்ணுக்கு டிவோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணை அப்படியே செலிப்ரேட் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. அவரே பேட்டி கொடுக்குறாரு, என் பொண்ணு வந்து தன்னோட கல்யாண வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா அந்த பொண்ணுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்து என் வீட்டுக்கு கூப்பிட்டு வரது என்னோட கடமை அப்படின்றாரு. டிவோர்ஸையே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் நல்ல விஷயந்தான். எல்லா பேரண்ட்ஸும் இதை முன்னெடுத்தால் நல்லாயிருக்கும். தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னாடியே தைரியமாக சொல்லி அனுப்புங்க. எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும், அந்த டைவர்ஸ் பண்ணுறதுலாம் தப்பு அப்படிலாம் சொல்லாமல், உனக்கு பிடிக்கலையா தப்புன்னா வெளியேறி வந்துரு, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அப்போ தான் அந்த பொண்ணும் தைரியமாக இருக்கும். இதனால் வந்து இது டிவோர்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்லாம் அதிகமாக வாய்ப்பே கிடையாது. குறையும். டொமஸ்டிக் வைலன்ஸும் குறையும். இந்த ரிதன்யா மாதிரி அந்த பொண்ணுங்க இழந்தோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயமும் குறையும். இந்த பொறுப்பில்லாத ஆண்களுக்கு வந்து இனிமேல் பொறுப்பு வரும். பொறுப்புள்ள கணவனாக மாறுவாங்க, பொறுப்புள்ள அப்பாவாக மாறுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். என்ன பண்ணாலும் இவங்க தான் இருப்பா அப்படின்ற மெத்தனத்தில் ஆடுற ஆண்களுக்கு இந்த மாதிரி இது ஒரு பெரிய பாடமாக இருக்கும். இந்த மாதிரி இனிமேல் கல்யாணம் பண்ணுற எல்லா பொண்ணுங்களுக்கும் பேரண்ட்ஸ் வந்து தைரியம் கொடுத்து அனுப்புனா பெட்டராக இருக்கும். கஷ்டப்பட்டுட்டு இருக்க பொண்ணை தைரியமாக உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்ருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.